மீனராசினியர்களுக்கு வணக்கம். புதனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கும் குருவால் திடீர் கோடீஸ்வர யோகம் ஏற்படக்கூடிய ராசியாக உங்களுடைய ராசி அமைகிறது. அந்த வகையில் மீன ராசிக்கு எண்ணி 3 நாட்களுக்கு பிறகு புதனின் ஆட்சி வீடான மிதுனத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவானால் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும். அந்த வகையில் மீனராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மீனராசியை சேர்ந்த பூரட்டாதி 4ஆம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் என்ற வகையில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் குருவின் அருளால் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு தன குடும்ப அதிபதியான செவ்வாய் உச்சம் பெற்று இருப்பது என்பது யோகம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். இதனால் கைகள்ல பணப்புழக்கம் என்பது நிறைந்திருக்குங்க. ஏதாவது ஒரு வகையில் வருமானம் என்பது இருந்து கொண்டே இருக்கும் என்பதால எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு. வீடு மனை முதலிய விஷயங்கள்ல முதலீடுகள்ல சிறப்பாக இருக்குங்க. புதிதாக இடம் வாங்குவது, வீடு வாங்குவது, வயல் வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மீனராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. பெற்றோர்கள் ஆரோக்கியம் அதிகரிக்கும். வெளிநாடு தூரதேச பயணங்கள் பலன் தரும் விதத்தில் அமையுங்க. அதாவது வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் அல்லது பணியாற்ற வேண்டும் என்ற எண்ணம் உள்ள மீனராசினியர்கள் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. உற்சாகமான தகவல்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல் ஆடம்பர பொருட்கள் வாங்கும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளையும் இப்போது தாராளமாக மேற்கொள்ளலாம். சிலர் வீடு பழுது பார்ப்பார்கள் அல்லது மாற்றுவார்கள். ஒரு சிலர் புதிய வீட்டிற்கு பயிற்சியாவதற்கான அதாவது புதிய வீட்டிற்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போதுள்ள வீட்டை விட அவை வசதியாகவோ அல்லது சொந்த வீடாகவோ இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. பங்குதாரர்கள் சுமூகமாகி தொழில் புதிய திருப்பங்களில் நகர் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடக்குங்க. அதாவது இவ்வளவு நாட்களாக தடைபட்டு வந்த காரியங்கள் துரிதமாக நடைபெற இருக்கு. ராசிநாதன் நாளில் அமர்ந்திருக்கிறார். அர்த்தாஷ்டகமாக இருப்பது சில ஆரோக்கிய பிரச்சனைகளை தரலாம். அதனால் சிறு உடல் உபாதை என்றால் உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது மிக மிக அவசியங்க. நீண்ட கால நோய்களால் சிரமங்கள் அதிகரிக்கும். உடம்பில் கொழுப்பு கட்டி நீர்க்கட்டிகளால் பிரச்சனைகள் உண்டு. கொலஸ்ட்ரால் பிரச்சனை அதிகரிக்கும். அதனால் உடல் ஆரோக்கியத்திலும் நீங்கள் எந்த மாதிரியான உணவு எடுத்துக்கொள்கிறீர்கள் என்பதில் கவனத்தோடு இருங்க. இடமாற்றம் பதவி மாற்றம் உண்டு. அது நீங்கள் விரும்பாதபடி அமைவதால் மன உளைச்சல் ஒரு சிலருக்கு ஏற்படும். ஆனால் ஒரு சிலருக்கு நீங்கள் எதிர்பார்த்தபடியே மாற்றங்களும் ஏற்பட இருக்கு. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடம் பலவீனமாக இருப்பதால் தூக்கம் கெடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களுடைய ஓய்வை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை அதாவது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. 7.5 சனியின் ஆரம்ப பகுதியில் உள்ள உங்களுக்கு ராசிநாதனாகிய குரு பகவானும் வக்ரகதியில் மிதுன ராசியில் சஞ்சரிப்பது நன்மை தராது என்றாலும் கூட வரவை விட செலவுகள் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. அதே போல் உடல் நலனிலையும் கவனமாக இருங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது தேவையில்லாத வீண் விரைய மருத்துவ செலவுகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்கும். வெளியூர் பயணங்களின் போது பணம் பொருட்கள் ஆகியவற்றை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது மிக மிக அவசியங்க. அதே போல் நெருங்கிய உறவினர்கள் நண்பர்கள் ஆகியோருடன் பழகுவதை தவிர்த்துக்கோங்க. நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருந்தால் போதுமானதாக அமைகிறது. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மீனராசினியர்கள் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லது. இவ்வளவு நாட்களாக என் மாதங்களாக கூட புத்திர பாக்கியத்திற்காக ஏங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு புத்திர பாக்கிய யோகமும் கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. மீன ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு குரு பகவானுடைய இந்த மிதுன ராசி சஞ்சாரத்தின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அன்றாட பணிகளையும் பொறுப்புகளையும் கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க. அதே போல் சக ஊழியர்களிடம் நெருங்கி பழகாமல் இருப்பது நன்மை செய்யும். மேலதிகாரிகளுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்வது நல்ல
நல்லது. பொறாமையினால் சக ஊழியர்கள் உங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்க கூடும். இத்தகைய கிரக நிலைகள் அமையும் போது அன்றாட பணிகள்ல எச்சரிக்கையாக செயல்படுவது அவசியங்க. நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சிறு தவறும் பெரிய தவறாக கருதி பெரிய பிரச்சனையை ஆக்குவாங்க. அதனால் நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்று இருந்தால் போதுங்க. அதே போல் உங்களுடைய சொந்த விஷயங்களை பற்றியோ அல்லது நிர்வாகத்தை பற்றியோ நிர்வாகத்தினரை பற்றியோ யாரிடமும் எதற்காகவும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அப்படி தேவையில்லாமல் பகிர்ந்து கொள்ளும் போது உங்களுடைய பெயருக்கு அவப்பெயர் ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது நல்லது. மீனராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் முன்பணம் இல்லாமல் சரக்குகள் அனுப்புவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். சந்தை நிலவரம் அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கக்கூடும் என்பதை கிரகநிலைகள் எச்சரிக்கை செய்து அதனால் முன்கூட்டியே விலை நிர்ணயிக்கப்பது கூடாதுங்க. நிதி நிறுவனங்களுடைய ஆதரவும் குறையக்கூடும். பண விஷயத்தில் கண்டிப்பாக இருப்பது அவசியங்க. இல்லைன்னா தேவையில்லாமல் ஏமாந்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது நல்லது. மீனராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் என்று எண்ணி எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் கடைசி நேரத்தில் கை நழுவி போகுங்க. கைப்பணமும் வீண் செலவுகள்ல கரைந்துவிடும். அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய தருணம் என்பதை கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சாதுரியமாக பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. அதே போல இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த இந்த வருமானம் கிடைக்காது. ஏமாற்றமே மிஞ்சும். கைப்பணத்தை காப்பாற்றி வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு தருணம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறையுடன் தொடர்புள்ள கிரகநிலைகள் அனுகூலமாக சஞ்சரிக்கவில்லைங்க. பேச்சில் கவனம் தேவை. மேல்மட்ட தலைவர்கள் உங்களை புறக்கணித்து விடுவாங்க. காரணம் உங்கள் மீது நம்பிக்கையின்மையே தாங்க. உங்களுடைய திறமையில் கட்சி மீதுள்ள விசுவாசத்திலும் அவர்களுக்கு நம்பிக்கை குறைந்திருக்கு. மேலும் பிற அரசியல் கட்சிகளுடன் நீங்கள் நெருக்கமாக பழகுவதும் மேல்மட்ட தலைவர்களுக்கு பிடிக்கவில்லை. உங்களை அவர்கள் சந்தேகிக்கிறார்கள். நீங்கள் ஒரு மதில் மேல் பூனை போன்றவர் என அவர்கள் கருதுகிறார்கள். இதற்கு நீங்கள் காரணமாக இருக்கிறீர்கள் என்பதை மறந்துவிட முடியாது, மறுக்கவும் முடியாது. அதனால் நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருந்தாலே இப்போதைக்கு போதுமானதாக அமைகிறது. மீனராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் வித்யாகாரகரான புதன் சாதகமாக சஞ்சரிக்கவில்லை. நினைவாற்றலும் பாடங்கள்ல ஆர்வமும் குறையுங்க. கல்லூரிக்கு செல்வது என்றாலே கசக்குங்க. இன்றைய கல்வியை நாளை எதிர்காலத்தை நிர்ணயிக்க போகிறது என்பதை மறந்து விடாதீங்க. நேரத்திற்கு உண்டு உறங்க செல்வதை பழக்கத்தில் கொண்டு வருங்கள். அதே போல் தினமும் காலை மாலை இரு வேளைகளிலும் சுமார் 30 நிமிடங்களாவது இறை தியானம் செய்வது நல்ல பலனை அளிக்கும் என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறையுடன் நேரடி தொடர்பு கொண்டுள்ள செவ்வாயும் மற்ற கிரகங்களும் அனுகூல நிலையில சஞ்சரிக்கவில்லை. விளைச்சல் எதிர்பார்த்திருந்த அளவிற்கு சற்று குறைவாக தாங்க இருக்கும். இதற்கு பல காரணங்கள் இருப்பது கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. தருணங்களை பொறுத்த வரைக்கும் வயல் பணிகள்ல உங்களுடைய நேரடியான உழைப்பும் கண்காணிப்பும் மேற்பார்வையும் குறைந்துள்ளது. இதுதான் முதல் காரணமாக அமைகிறது. அதனால் யாரோ விளைவிக்கிறார்கள் என்று இல்லாமல் நீங்கள் சென்று அந்த இடத்தை பார்த்து கொள்வது நல்லது. மீன ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதனாகிய குரு பகவான் தொடர்ந்து அனுகூலமாகவே சஞ்சரிக்கிறார். இருப்பினும் 7.5 சனியின் ஆரம்ப பிடியில் சிக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். ராகுவினாலும் நன்மை ஏற்படாதுங்க. வீண் அலைச்சலும் சருமம் சம்பந்தமான உபாதைகளினாலும் மருத்துவ செலவுகளினாலும் துன்பப்படுவீங்க என்பதை கிரகநிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியம். குறிப்பா இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுவதை கண்டிப்பாக தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குதுங்க. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தினமும் காலை மாலை இரு வேளைகளில் ஸ்ரீ கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்யுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.